10th standard mathematics chapter 2 example 2.39. The sum of first n, 2n and 3n terms of an AP are s1, s2 and s3 respectively. Prove that s3 equal to 3 into s2 minus s1. So இது பார்த்தீங்கன்னா sum of first n terms of an AP வந்து s1 ஆமா. ஸோ அப்போது s1 வந்து n சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ s1 பதிலாக இல்லை, ஆக்சுவலாக s1 ஓட n பதிலாக. ஸோ அப்போது s1's n, s1 contains n terms. ஸோ அப்படி போட்டுக்கோங்க, s1 contains n terms. அடுத்த பார்த்தீங்கன்னா s2க்கு பார்த்தீங்கன்னா அதாவது 2n terms, அதான் sum of first 2n terms வந்து s2 தெரியுது. ஸோ s2 contains 2n terms. அடுத்து s3 contains 3n terms. இது எப்படி நான் டக்கு டக்குன்னு எழுதினேன் பார்த்தீங்கன்னா n-க்கு வந்து s1, 2n-க்கு வந்து s2, 3n-க்கு வந்து s3. இது எதுன்னு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ ரெஸ்பெக்டிவ்னாலே n-க்கு வந்து s1, 2n-க்கு வந்து s2, 3n-க்கு வந்து s3. ஸோ அப்படி சொல்லி நீங்கள் மனசில் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இது நீங்கள் எழுதும் போதே எழுதணும். ஸோ இந்த 3 ஸ்டெப் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்முலா டேரெக்டாக போட்டுருங்க. ஸோ என்ன ஃபார்முலா? Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா நம்ம வந்து Sn-க்கு படித்த ஃபார்முலா தான். ஸோ இதில் s1 என்னது? s1லேருந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? n டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ s1ல n பேராக நீங்கள் டேரெக்டாக என்ன செஞ்சிடலாம்? n போட்டுடலாம். ஸோ அப்போது அந்த ஃபார்முலா அப்படியே தான் இந்த ஃபஸ்ட் இக்குவேஷன் வரும், s1க்கு வரும். அடுத்து s2க்கு என்ன வரும்? s2க்கு வந்து 2n டேர்ம்ஸ். ஸோ அப்போது இங்கே உள்ள n பேராக 2n போடணும். 2n/2 into 2a plus n minus 1 into dன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து s3 பார்த்தீங்கன்னா என்ன வரும்? s3க்கு வந்து 3n டேர்ம்ஸ். ஸோ 3n/2 into 2a plus n minus 1 into dன்னு வரும். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது என்னது? s3னா இதே s3. ஸோ நம்ம சால்வ் பண்ண போகிற ஆன்சரில் இது வருதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படி? இதை நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் 3 into s2 minus s1. ஸோ அதுக்கு s2 minus s1 மட்டும் நம்ம கான்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கான்சிடர் பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போது s2 minus s1 கான்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ s2 minus s1 n/2 into 2a plus n minus 1 into d, n minus 1 into d plus minus n/2 into s2 minus s1ல ஸோ இங்கே 2 போட்டுக்கலாம். 2n minus 2, அதாவது இந்த டேர்மை போட்டுக்கோங்க. ஸோ s2 ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ s2னா இது. ஸோ இங்கே 2, இங்கே 3. ஸோ இங்கே 2, 3 போடணும், மறந்துடக்கூடாது. எதுவும் n minus 1, அதுவும் இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் தானே வருது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து போடணும். ஸோ அது அதை கிளியராக போட்டுக்கிறேன். 2, 3n. இப்போ ரைட்டு. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல 2 போடணும், அந்த இடத்துலையும் 2 போடணும். இங்கே வெளியே ஒரு n இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன செய்யணும்? அந்த 2n போடணும். ஸோ அப்போ 2n, இது வந்து நார்மலாக ஃபார்முலா ஃபஸ்ட்டு உள்ளது n தானே, s1 தானே. ஸோ அது இப்படி போட்டுக்கோங்க. இப்போது 2n/2 இது 2a ப்ளஸ் இந்த டியை உள்ளே கொண்டு வாங்க, 2nd மைனஸ் d மைனஸ் n/2 இன்ட்டு இது பாருங்கள் அதே போல் கொண்டு வாங்க, 2a ப்ளஸ் என்ன வரும்? nd மைனஸ் டின்னு வரும். ஸோ அது அப்படி இருக்கட்டும். இந்த 2 மட்டும் உள்ளே கொண்டு போங்க. ஸோ உள்ளே கொண்டு போனீங்கன்னா s2 மைனஸ் s1, இது ஆக்சுவலாக s2 மைனஸ் s1 கண்டினியூஷன் தான். ஸோ s2 மைனஸ் s1 இதோட கண்டினியூஷன் தான் இங்கே எழுதியிருக்கேன், மைனஸ்ன்னு போட்டு. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். s2 மைனஸ் s1 ஈக்குவல் டு அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா அந்த 2 உள்ள கொண்டு போங்க. ஸோ அப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேர்ம்ஸும் கூட 2ஆல் மட்டில் வேணும். ஆக்சுவலாக நம்ம என்ன இருக்குது பாருங்கள், எல்லாமே 2ஆல் மட்டில் ஆகும். ஸோ 4a ப்ளஸ் 4nd மைனஸ் 2dன்னு வரும், மைனஸ் 2dன்னு வரும். அதாவது இந்த 2 வந்து இது கூட இல்லை எல்லா டேர்ம்ஸு கூட மட்டில் ஆகும். இந்த 2 என்ன செய்யும்? இந்த டேர்ம்ஸ் கூட எல்லாத்தையுமே மட்டில் ஆயிரும். இந்த 2 மட்டும் என்ன உள்ளே போகாது, பை 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவும் உள்ளே போகாது. அதை கேன்சல் பண்ணாதீங்க, கேன்சல் பண்ணால் டஃப்பாக இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணாமல் அந்த 2 மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ளே விட்டு போங்க. ஸோ உள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி கொண்டு வாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா மைனஸ் மிச்சம் இருக்குது, அந்த மேலே வைக்க பாருங்கள், அதே தான் வரும். இதுதான் அப்படியே வரும். இப்போ யூ நீட் டு டேக் காமன் தட் n/2 காமன் எடுத்துருங்க. காமன் எடுத்திங்கன்னா 4a ப்ளஸ் 4nd மைனஸ் d மைனஸ் 2d மைனஸ் ஆஃப் 2a ப்ளஸ் nd மைனஸ் d. ஸோ s2 மைனஸ் s1 ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 4a ப்ளஸ் 4nd மைனஸ் 2d. இது மைனஸ் எவ்வளோ பண்ணுங்க? மைனஸ் 2a மைனஸ் nd ப்ளஸ் டின்னு வந்துடும். ஸோ இப்போது s2 மைனஸ் s1 ஈக்குவல் டு என்ன வரும்? n/2 இன்ட்டு 4a மைனஸ் 2a 2a 4nd மைனஸ் nd அந்த 3nd மைனஸ் 2dன்னு வரும், மைனஸ் டின்னு வரும், மைனஸ் டி. இப்போது n/2 இன்ட்டு 2a வந்துட்டு ஃபார்முலா படி பாருங்கள்,
ஃபார்முலா படி 3n/2 தான் வரல. அதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். 2a வந்துட்டா இப்போ இதில் டிஏ காமன் எடுத்து பாருங்கள். இந்த ரெண்டு டேர்ம்லையும் டிஏ காமன் எடுங்க. 3n - 1 × dன்னு வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட n/2ன்னு சொல்லி வந்துட்டு இங்கே ஆக்சுவலாக s2 - s1 இருக்குது. நம்ம ப்ரூவில் என்ன பண்ணணும்? 3 × s2 - s1. ஸோ அப்போது இங்கே ஆக்சுவலாக நம்ம கன்சிடர் பண்ணது வெறும் s2 - s1. ஸோ மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 3. மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 3. ரெண்டு சைடும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × s2 - s1 ஈக்குவல் டு 3n/2 இன்ட்டு 2a + 3n - 1 × d அப்படி சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டா. ஸோ அது பாருங்கள் இதே மாதிரி இருக்குது. 3n/2 இன்ட்டு 2a + 3n - 1 × dன்னு சொல்லிட்டே இருக்குது பாருங்கள். பாருங்கள் இருக்குதா? ஸோ இப்படி வந்துட்டாலே நீங்கள் அதை டேரெக்டாக s2ன்னு சொல்லி போட்டுருங்க. s3ன்னு சொல்லி. ஸோ s3 ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் அந்த சம்மை பண்ணணும். அதாவது ஒன்றுமே இல்லை, இந்த சம்மை நீங்கள் கன்சிடர் பண்ணியது தான். n வந்து s1க்கு கன்சிடர் பண்ணி, அதாவது s1ல் வந்து n டேர்ம்ஸ் இருக்குது, s2ல் வந்து 2n டேர்ம்ஸ் இருக்குது, s3ல் வந்து 3n டேர்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்டிவ்லியை வச்சு நீங்கள் புரிஞ்சு இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டு நீங்கள் வந்து ஃபார்முலா கரெக்டாக அப்ளை பண்ணணும். இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. மிச்சம் எல்லாமே நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு தான் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு ப்ரூவ் எல்லாம் சால்விங் தான் வரும். s1ல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து s1க்கு வந்து n டேர்ம்ஸில், ஸோ டேரெக்டாக ஃபார்முலாவே தான் வர மாதிரி இருக்கும். s2ல் பார்த்தீங்கன்னா 2n/2 இன்ட்டு 2a + 2n - இந்த இடத்துல போட மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல போட மறந்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். இந்த இடத்துல போட தான் செஞ்சாகணும். அதே பார்த்தீங்கன்னா அதுவும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் தான் வரும். இந்த n எல்லாமே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கன்சிடர் பண்ணுது. ஸோ அப்போது இந்த இடத்துலையும் வரும், இந்த இடத்துலையும் வரும். ஸோ அதை மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக போடணும். போட்டுட்டிங்கன்னா இந்த 3 டேர்ம்ஸும் கிடைக்குமா? இதை யூஸ் பண்ணி s2 - s1 கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சா இங்கே சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்களா இந்த வந்திருக்கு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் வரும். அதை நீங்கள் மொத்தமாக மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 3ன்னு பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிட போகுது. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.